இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் கர்நாடகாலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்து அப்படின்னு சொல்றாங்க. சொல்லப்போனா இத்தனை நாளா நம்ம கேஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். நமக்கே இந்த விஷயம் புதுசா தான் இருக்கு. ஒரு தப்பை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய நெட்வொர்க்காவே செயல்பட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு? மார்ச் 15, 2026 கர்நாடகா. இங்க பெல்கவி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு, ஜேஜே ஹாஸ்பிட்டல். காலையில 6 மணிக்கு ஹாஸ்பிட்டலே அமைதியா இருக்கு. ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் அங்க இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு வராங்க. அந்த ரூம்ல ஒரு பேஷண்டோட கையில ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. ஹார்ட் பீட் மானிட்டரும் ரொம்பவே கரெக்டா போயிட்டு இருக்கு. அந்த நபருடைய பேர் சந்தீப். வயசு 46. இந்தியன் ஆர்மியில சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு இங்க வந்திருக்காரு. இந்தியன் ஆர்மியில பல வருஷம் வேலை பார்த்த ஒரு எக்ஸ் ஆர்மி மேன். இப்போ அவருடைய கிராமத்துல செட்டில் ஆயிருக்காரு. கரெக்டா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இவர் வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது. அதாவது மார்ச் 13ஆம் தேதி நைட்டு சின்ன ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடந்து நிறையவே இவருக்கு காயப்படுது. இந்த காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டருமே ஒரு 2 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிரலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிறப்ப மார்ச் 15ஆம் தேதி இவர் அட்மிட் ஆயிருக்கக்கூடிய அந்த ரூம்குள்ள நர்ஸ் போறாங்க. இவரை கூப்பிட்டு பாக்குறாங்க. இவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. என்னது இது இப்படியே படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய பல்ஸை பார்த்திருக்காங்க. பல்ஸே இல்லை. இதனால ஷாக் ஆன அந்த நர்ஸ் உடனடியாக ஓடி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய டாக்டரை கூட்டிட்டு வராங்க. இப்போ டாக்டர் பல்ஸ் செக் பண்ணி பார்த்துருக்காங்க, ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததுல இவர் இப்ப உயிரோடவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெரிய விபத்து கூட கிடையாது, ஒரு சின்ன விபத்து தான். அவராகவே பைக்கில் இருந்து ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து அடிபட்டிருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க ஒரு 2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்லிட்டாரு. இப்ப எல்லாமே நார்மலா தானே இருக்கு. இப்படி இருக்கிறப்ப இவர் இப்படி செத்தாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேஸ்ல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கர்நாடகா ஹிஸ்டரியிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இவர் யாரு, இவரை சுத்தி என்ன நடந்தது, உண்மையாலுமே இவரோட இறப்புக்கு காரணம் தான் என்ன, நம்மளோட சேனல்ல இந்த உலகத்துல நம்மளை சுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத கேஸ் ஃபார்மேட்ல பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். ஃபர்ஸ்ட் நாம இந்த சந்தீப் யார் அப்படிங்கறத பார்த்தரலாம். சந்தீப் இவர் கர்நாடகால பிறக்கிறாரு. இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கர்நாடகால இருக்கக்கூடிய பெல்கவி அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல ஹுக்கேரி தாலுகால இருக்கக்கூடிய கோத்தகிரி அப்படின்ற கிராமத்துல தான். ரொம்ப பெரிய ஊர்லாம் கிடையாது, ரொம்ப குறுகலான ரோடு, சுத்தி விவசாய நிலம், மாடுங்களாம் எப்ப பாரு மேய்ஞ்சிட்டு இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்ல இருந்து கேட்கக்கூடிய அந்த பெல் சவுண்டு, அப்பப்போ வண்டி ஓடுற அந்த வண்டியோட சவுண்டு, இதுதான் பாத்தீங்கன்னா இவர் வளர்ந்த அந்த அட்மாஸ்பியர். இந்த ஊர் தான் இவருக்கு எல்லாமே. இவரோட அப்பா விவசாயி, அம்மா வீட்டை பாத்துக்கிறாங்க. ரொம்பவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பெருசா பணம் கிடையாது, பெருசா கனவு கிடையாது. ஆனா சந்தீப்புக்கு மட்டும் ஒரு பெரிய கனவு இருந்தது. இந்தியன் ஆர்மியில போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறதுதான். இதுக்காக இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாரு, எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதினாரு. அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி இந்தியன் ஆர்மியில போய் ஜாயின் பண்ணாரு. சின்னதா கோத்தகிரி அப்படின்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்துல இருந்து இவர் ஒரு மிலிட்டரி ஆபீசரா மாறி இருக்காரு. இது அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே பெருமை. பல வருஷம் இவர் ஆர்மியில சர்வீஸ் பண்ணி இருக்காரு. பார்டர் போஸ்ட், ட்ரைனிங் கேம்ப்ஸ், டிரான்ஸ்ஃபர், எந்த இடத்துல போட்டாலும் சரி அங்க போயிட்டு இவங்க வேலை பார்ப்பாங்க. வழக்கமா எல்லா ஆர்மி மேனுமே இந்த மாதிரியான ஒரு லைஃபை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மாச கணக்கில் அங்க இருந்துட்டு ஒரு 2-3 நாள் மட்டும் போவாங்க. இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஒய்ஃபோட பேரு சுமா. இவருக்கு குழந்தைங்களும் இருக்கு. ஒய்ஃபும் குழந்தைங்களும் இங்க ஊர்ல இருக்காங்க. இவர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பப்ப பார்த்துட்டு போவாரு. இப்படி இருக்கிற ஒரு சமயத்துல தான் டிசம்பர் 2023 இவர் ஒரு பெரிய டிசிஷன் ஒன்று எடுக்கிறாரு. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். ஏன் நீங்க இந்த மாதிரி ரிட்டையர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி யாரு கேட்டாலும் இவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரே பதில், நான் என்னுடைய குழந்தைங்கள்லாம் வளர்த்தலாம் அப்படின்ட்டு இருக்கேன், என்னோட கிராமத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன், அதனால நானா தான் வெளில வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படி இவர் ஒர்க்கை விட்டுட்டு இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் கரெக்டா காலையில 5 மணி ஆனா இவர் எந்திரிச்சிருவாரு. எந்திரிச்சு வாக்கிங் போவாரு. மறுபடியும் வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறது, டீ குடிக்கிறது. இப்படியே வீட்டுல கொஞ்ச நாள் இருக்க இவருக்கு இப்படியே நம்மளால இருக்க முடியாது, நம்ம இங்க ஒரு பிசினஸ் பிளான் பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த கிராமத்துல நாம என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த கிராமத்துல நாம இந்த கிராமத்துக்கு ஏத்த மாதிரியான லிமிட்டடான பிசினஸ் மட்டும் தான் பண்ண முடியும்.
இந்த சமயம் தான் இவர் புண்டலிக் வித்தல் அப்படின்ற ஒரு நபரை போயிட்டு மீட் பண்றாரு. இந்த நபர் பக்கத்தில் இருக்கக்கூடிய டேம்க்கு பக்கத்துல ஒரு சின்ன கடை வச்சிருக்காரு. கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நபர் இவருக்கு சர்வீஸில் இருக்கும் போதே தெரியும். இவர் சர்வீஸில் இருந்த இந்த சமயத்துல வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போற அந்த சமயங்கள்ல இந்த நபரை பார்த்து மீட் பண்ணியிருக்காரு. இப்ப சந்தீப் வித்தல்கிட்ட போயிட்டு என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு, உன்கிட்ட திறமை இருக்கு, நம்ம 2 பேருமே சேர்ந்து இங்க எதனாச்சும் ஃபுட் ஸ்டால் மாதிரி எதனாச்சும் போடலாமா அப்படின்னு கேட்கிறாரு. என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்றதுனால நான் இன்வெஸ்ட் பண்றேன், 2 பேரும் சேர்ந்து ஒரு கரெக்டான இடத்துல இந்த கடையை போடுவோம், கொஞ்சம் வியாபாரத்தை முன்னேற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்தை கேட்ட புண்டலிக் வித்தலுக்கு இந்த விஷயம் கரெக்டா படுது. அதனால 2 பேருமே சேர்ந்து ஒரு ஃபுட் ஸ்டால் போடுறாங்க. சந்தீப் டெய்லியுமே ப்ராப்பரா கடைக்கு போயிடுவாரு. கடைக்கு போயிட்டு என்னென்ன வரவு செலவு இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்துருவாரு. அந்த கடைக்கு தேவையான அத்தனை பொருளையுமே வாங்கிட்டு வந்து வச்சிருவாரு. அது மட்டும் கிடையாது, ரெகுலரா அங்க வரக்கூடிய கஸ்டமர்ஸ் கிட்டயுமே பேசுவாரு. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல பாண்டிங் ரெடி பண்ணிப்பாரு. இப்ப புண்டலிக் வித்தல் அப்புறம் சந்தீப் இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல பாண்ட் இருந்ததுனால அந்த பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆக ஆரம்பிக்குது. சந்தீப்போட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் வித்தல ரொம்பவே நல்லா தெரியும். பலமுறை பிசினஸ் ஐடியாக்காக வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. இவர் அவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்பவே ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்தப்பதான் அந்த சம்பவம் நடந்த நாள் மார்ச் 13, 2026 ஹுக்கேரி டவுன்ல வருஷம் வரக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல் ஒன்று அங்க வந்துச்சு. இது லட்சுமி தேவியோடைய கோவில் திருவிழா. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ரோடுமே பிளாக் ஆயிடும். சுத்தி கடைங்களா வந்துடும். கோவிலுடைய லவுட் ஸ்பீக்கர் எல்லாமே ரொம்ப பரபரன்னு இருக்கும். அன்னைக்கு சந்தீப் அந்த திருவிழால போயிட்டு கலந்துருக்காரு. முழுக்க அந்த திருவிழால இருந்துட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு மேல கடை எல்லாமே சாத்தினதுக்கு அப்புறம் எல்லாருமே கிளம்புனதுக்கு அப்புறம் இவருமே பைக் எடுத்துட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்பி இருக்காரு. இப்படி இவர் போய்கிட்டு இருந்த சமயம் அங்க லைட் வெளிச்சமே இல்ல, பயங்கரமான இருட்டு, ஒரு குறுகலான ரோடு. சடனா அந்த குறுகலான ரோட்ல டர்ன் பண்ணும்போது ரோட்ல இருந்த ஒரு பேட்ச்னால தட்டி அவர் கீழே ஸ்லிப் ஆகி விழுகிறாரு. இவர் வந்த ஸ்பீடுக்கு ஸ்கிட் ஆனதுக்கு நல்லாவே கீழே விழுந்துடுறாரு. கை கால் எல்லாமே சரைச்சிருது. தோல்லாம் பயங்கரமா சரைச்சிருது. ரத்தமா வருது. ரொம்ப ரத்தம் போக கிடையாது. கீழே விழுந்து அடிபட்டா எந்த லெவலுக்கு ரத்தம் வருமோ அந்த லெவலுக்கு வந்துட்டு இருந்தது. இந்த சமயம் அந்த வழியா போய்கிட்டு இருந்த ஒரு 2 வீலர், ஒரு ஆட்டோ, 2 பேருமே இவரை பாக்குறாங்க. பார்த்து அவங்க ஓடி வந்து இவரை தூக்கி என்னாச்சுங்க, ஏன் இப்படி வந்தீங்க, அடிபட்டுருச்சா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சு மேற்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இவரை சேர்த்து விடுறாங்க. இப்படி இவங்க ஹுக்கேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனப்ப நைட் ஒரு 11 மணிக்கு மேல இருக்கும். அந்த சமயம் நைட்ல இருந்து ஒரு டியூட்டி டாக்டர் வராரு. ஃபர்ஸ்ட் நர்ஸ் வந்து இந்த ரத்தத்தெல்லாம் கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டாக்டர் வந்து செக் பண்றாரு. இவருக்கு பலமா அடிபட்டு இருந்ததுனால அதுக்கு பேண்டேஜ் எல்லாம் போடுறாரு. இருந்தாலும் உள்ளார எதனாச்சும் போன் டேமேஜா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவரை எக்ஸ்ரே எடுக்க வைக்கிறாங்க. உடனடியே இவங்களுக்கு அங்க எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. எக்ஸ்ரே ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்டை பாக்குறாங்க. இதை பார்த்தப்பே ரொம்ப கிளியரா தெரியுது. உள்ளார பிராக்சர் எதுவுமே கிடையாது. சும்மா அங்க மசில்ஸ்ல தான் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. நிறைய ஸ்கின் வந்து பீல் ஆயிருக்கு. அவ்வளவுதான். ஒரு 2 நாள் அப்சர்வேஷன் வச்சிருந்தா சரியா போயிடும். வலி குறையணும் அப்படிங்கிறதுக்காக நான் வலி மாத்திரை எல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து கிளம்புறாரு. இதுக்கப்புறம் தான் சந்தீப் போன் எடுத்து அவங்களோட வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன் அப்படின்ற இந்த விஷயத்த சொல்றாரு. அதுவும் ரொம்பலாம் பதட்டமா சொல்ல, ரொம்பவே நார்மலா இந்த மாதிரி வந்தேன், வண்டி தடுக்கி விட்டுருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், நாளைக்கு டாக்டரை பார்த்துட்டா கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து டாக்டர் கம்ப்ளீட்டா அவரை செக் பண்ணிட்டு பெருசா எந்த ஒரு காயம் அடி எதுவுமே கிடையாது, 2 நாள்ல நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிடலாம், மேற்கொண்டு நான் சொல்ற மாத்திரை மட்டும் எடுத்துக்கோங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில மார்ச் 14, 2026 நர்ஸ் வந்துட்டு பாக்குறாங்க. பார்த்தப்ப கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆன மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவர் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன் அப்படின்றதுனால பாடி எப்பயுமே ஃபிட்டா வச்சிருப்பாரு, கரெக்டான டயட் தான் சாப்பிடுவாரு, அதனால ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகுது போல இருக்கு அப்படின்னு நர்ஸ் நினைச்சாங்க. இது மட்டும் கிடையாது, அந்த சமயத்துல ரவுண்ட்ஸ் வந்த டாக்டர் இன்னைக்கு விட்டு அடுத்த நாள் நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டாரு. சந்தீப் ஜாலியா டீ குடிச்சிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்டலாம் பேசிக்கிட்டு படுத்திருக்காரு. இந்த சமயம் தான் இவங்க ஃபேமிலியில இருந்து எல்லாருமே வராங்க. இவருடைய ஒய்ஃபும் வராங்க. இப்படி வந்து சந்தீப்போட ஒய்ஃப் வந்து கொஞ்ச நேரம் சந்தீப் கூட பெட்ல உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு நர்ஸ் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. கீழே விழுந்த உடனே பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. எனக்கு இங்க எப்படி ட்ரீட்மெண்ட் நடக்கும் அப்படின்னு தெரியல, அதனால நான் வேற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நர்ஸ் வந்துட்டு நான் டாக்டரை கூப்பிடுறேன், நீங்க இதெல்லாம் டாக்டர் கிட்டே பேசிக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனடியா சந்தீப்போட ஒய்ஃபான சும்மா டாக்டர் கிட்ட போயிட்டு நான் என்னோட ஹஸ்பண்டை வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன், எதனாச்சும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட டாக்டர் வந்துட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் மாத்திர அளவுக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, அடிபட்டது எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு, ஸ்டிச் போட்டாச்சு, மருந்து கொடுத்தாச்சு, நீங்க நாளைக்கு விட்டு அடுத்த நாள் நீங்க டிஸ்சார்ஜே பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாரு.
ஆனா சும்மா வந்துட்டு இதை கேட்கவே இல்லை. ஏன்னா அவங்களோட மனசுக்குள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. சொல்ல சொல்ல கேட்காததுனால டாக்டர் வந்துட்டு சரி ஓகே நீங்க மாத்திக்கங்க அப்படின்ற மாதிரி எழுதி தந்துடுறாரு. இந்த சமயம் ஹாஸ்பிட்டல்ல இருந்த சந்தீப்பை கூட்டிட்டு போறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜே ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு நபர் இங்க வராரு. சந்தீப் அன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல வச்சோ இல்ல அதுக்குன்னு ஸ்பெஷலா கார்ல வச்சோ கூட்டு போக கிடையாது, ஆட்டோலயே கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப கூட்டிட்டு போன இந்த நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நபரோட பேர் வந்து ராகுல். இவரு ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஜே ஹாஸ்பிட்டல்ல பார்மசூட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. இந்த ராகுல் சுமாக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு நபர், ஒரு சொந்தக்காரர். அதனால சொந்தக்காரங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்றப்ப நம்மளோட ஹஸ்பண்டை இன்னுமே நல்லா கேர் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அந்த ஜே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு சேர்த்துறாங்க. இப்போ அது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றப்ப அது ஒரு பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலாம் கிடையாது, ரொம்பவே சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் தான். கேட்டு கிட்ட சரியா செக்யூரிட்டி கூட கிடையாது, வெளியில ஒரு 4-5 பிளாஸ்டிக் சேர் இருக்கும். சந்தீப்பை அங்க இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல அட்மிட் பண்றாங்க. இவருக்கு ட்ரிப்ஸ் ஏத்துறாங்க, புதுசா டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க, பழைய டெஸ்ட் ரிப்போர்ட்டை பாக்குறாங்க, புது டெஸ்ட் ரிப்போர்ட்டை பாக்குறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறம் டாக்டர் இவருக்கு பெருசா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, 2 நாள்லயே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், மேற்கொண்டு நீங்க வீட்டுல போயிட்டு பாத்துக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே நார்மல் ஆயிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப தான் மார்ச் 15, 2026 சந்தீப் அட்மிட்டா இருந்த அந்த ரூம்குள்ள ஒரு நர்ஸ் வராங்க. இது வழக்கமா ரொட்டீனா நடக்கக்கூடிய ஒரு செக்அப் தான். ட்ரிப்ஸ் எல்லாம் கரெக்டா இருதா, எந்த மாதிரியான கண்டிஷன்ல இருக்காங்க, பிபி பிரஷர் எல்லாம் கரெக்டா இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு போவாங்க. இப்படி அன்னைக்கு நர்ஸ் வந்தப்ப சந்தீப் கிட்ட எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்ல, அவர் அப்படியே படுத்திருக்காரு. சரி இவர் தூங்குறாரு போல இருக்கு, எழுப்பி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவரை தட்டி எழுப்பி இருக்காங்க. சார் சார் எந்திரிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரை எந்திரிக்கவே இல்லை. ரொம்ப நேரம் எழுப்பி பார்த்திருக்காங்க, கூப்பிட்டு பார்த்திருக்காங்க, அவர் எந்திரிக்கவே இல்லை. இவங்களுக்கு பயம் வருது. உடனடியாக அவரோட பல்ஸை செக் பண்ணி பார்க்கறாங்க, பக்கத்தில் இருக்கிற மானிட்டர்லாம் செக் பண்ணி பார்க்கறாங்க. பார்த்தப்ப பல்ஸே இல்லை. இதனால பயந்து போன இவங்க உடனடியாக டாக்டரை கூட்டு வராங்க. டாக்டருமே வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்கறாரு, ஸ்டெத்தோஸ்கோப்லாம் வச்சு பார்க்கறாரு. எந்த விதமான பல்ஸோ ஹார்ட் பீட்டோ இல்லை. உடனே டாக்டர் இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. காலையில் 6:15 இவர் இறந்துட்டாரு. காரணம் என்ன அப்படின்னு டாக்டர் யோசிச்சப்ப இது கண்டிப்பா ஹார்ட் அட்டாக்காக தான் இருக்கும் அப்படின்றது அவருக்கு புரியுது. உடனடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து சந்தீப்போட ஒய்ஃபான சுமாவுக்கு கால் போச்சு. அது மட்டும் இல்ல சந்தீப்புடைய பிரதரான சஞ்சய்க்கும் கால் போச்சு. இவங்க கிட்டலாம் இந்த விஷயத்த சொன்னப்ப அவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா அவ்வளோ ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ப்ராப்பரான டைம்ல வந்துட்டு எந்திரிப்பாரு, ப்ராப்பரான ஃபுட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாரு. சின்னதா பைக்ல இருந்து கீழே விழுந்தாரு, ஒரு 2 நாள்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த சமயத்துல எப்படி இவர் இறந்திருக்க முடியும்? உடனடியாக அவரோட சடலத்தை பெல்கவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல கொண்டு போயிட்டு பிரேத பரிசோதனை பண்றாங்க. இந்த சமயத்துல ஜே ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் மட்டும் இவரோட ரிப்போர்ட் எடுத்து பார்த்திருக்காரு. அவருக்கு அந்த ரிப்போர்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண இந்த பிளட் டெஸ்ட் எல்லாத்துலயுமே வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது. எப்படி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இவர் இறந்தாரு அப்படின்றது அவருக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது. சரி ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்திருந்தாங்க. டாக்டரும் காத்திருந்தாரு. ரிப்போர்ட்டும் ஒரு நாள் வந்தது. இந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தப்ப இவரோட உடம்புல எந்த விதமான நஞ்சுமே கலக்கல, எல்லாமே கிளியரா இருக்கு. இவர் கார்டியாக் அரெஸ்ட்ல தான் வந்துட்டு இறந்திருக்காரு அப்படின்றது போட்டிருக்காங்க. இது ஒரு நார்மலான டெத்து தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. போலீஸ் ஸ்டேஷன் இந்த கேஸ் வந்து பதிவு பண்ணாங்க. ஏன்னா கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டு அங்க ஜாயின் ஆயிருக்கப்ப தான் கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு. அதனால போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்றாங்க. இவங்களோட குடும்பத்தில் இருந்தவங்களும் நம்மளோட விதி அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவரோட சடலத்தை எடுத்துட்டு போய் இறுதி சடங்கு எல்லாமே பண்ணி முடிக்கிறாங்க. இப்படி ஒரு 3 மாசம் போகுது. ஜூன் 2026 சடனா ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த ஊருக்குள்ள பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. அது என்னன்னா சந்தீப் ஒன்னும் சாதாரணமா சாக கிடையாது, சந்தீப் எப்படி செத்தாருன்னு எனக்கு தெரியும், இது ஒரு விபத்து கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ. இப்படி அந்த நபர் வச்சு அந்த வீடியோ ஸ்டேட்டஸ் அந்த ஊருக்குள்ள எல்லா இடத்துலயுமே பரவ ஆரம்பிக்குது. ஒரு நாள் போலீஸ் ஆபீசர்ஸோட கண்ணில் இந்த வீடியோ படுது. அந்த வீடியோ அவங்க பாக்குறாங்க. பார்த்த உடனே யார் இந்த நபர், இந்த நபருக்கு சந்தீப்பை பத்தின என்ன உண்மை தெரியும்? ஏற்கனவே ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு மனுஷன் எப்படி திடீர்னு இறந்து போனாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கதை இந்த ஊருக்குள்ள பரவிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு வீடியோ வேற வருது. இந்த வீடியோக்கு பின்னாடி எதனாச்சும் உண்மை இருக்குமோ அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு தோணுது. இந்த விஷயத்தை கேட்ட எஸ்பி கே ராமராஜன் இந்த கேஸோட ஃபைல் எடுத்து வச்சு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் படிக்கிறாரு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெளிவா இருக்கு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் தெளிவா இருக்கு. கேஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிருக்கு. எல்லாமே கிளீனா தானே இருக்கு. எங்க பிரச்சனை
அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி, இப்ப இந்த ஸ்டேட்டஸை போட்டு இந்த வீடியோ பரப்புனது யாரு? அந்த நபருடைய பேரு புண்டலிக் விட்டல். யார் இவரு? இந்த நபர் யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த நபர் தான் சந்தீப் கூட சேர்ந்து ஒரு ஃபுட் ஸ்டால் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தவர். சந்தீப்புடைய பிசினஸ் பார்ட்னர். ஆபீசர்ஸ் இந்த நபருக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, இந்த நபரை கூப்பிட்டு விசாரிச்சாதான் உண்மையாலுமே என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு அவரை இன்வெஸ்டிகேஷனுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. இன்ட்ரோகேஷன் ரூம்ல போலீஸ் ஆபீசர்ஸ் புண்டலிக் விட்டல் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. எஸ்பி ராமராஜன் வந்துட்டு ஃபைலை ஓபன் பண்றாரு. அதுல இந்த கேஸ் உடைய அத்தனை டீடைல்ஸும் இருக்கு. இவரு சரி சொல்லு, ஸ்டேட்டஸ் போட்டே உனக்கு என்ன உண்மை தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. புண்டலிக் விட்டல் எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா உட்காந்துருக்கான். இப்படியே மாத்தி மாத்தி கேட்டு ஒரு அரை மணி நேரம் போகுது. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இவன் கொஞ்சம் வாயவே திறக்க ஆரம்பிக்கிறான். இவன் பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. இது இயற்கையான மரணம் இல்ல, இது ஒரு கொலை அப்படின்னு. சரி, யாரு பண்ணாங்க அப்படின்னு கேட்க புண்டலிக் விட்டல் ஆமா நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்றான். இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கும் சந்தீப்போட ஒய்ஃபான சும்மாவுக்கும் இடையில ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்ததா சொல்றான். 2 வருஷத்துக்கு மேல சந்தீப் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்குமே எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் சந்தீப்பை வந்துட்டு கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்றான். சந்தீப் மேல எக்கச்சக்கமான இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. SBIல, HDFCல, இன்னும் நிறைய பேங்க்ஸ்ல. இப்போ மட்டும் சந்தீப் இறந்து போயிட்டாரு அப்படின்ற பட்சத்துல அவருடைய ஒய்ஃபான சும்மாவுக்கு 2 கோடி ரூபாய் கிடைக்கும். இதனால நாங்க தான் பிளான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் கேட்ட அடுத்த கேள்வி, மார்ச் 13 சந்தீப்புக்கு ரோட்ல ஆன அந்த விபத்து வந்து நீங்க தான் பண்ணதா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு புண்டலிக் விட்டல் வந்துட்டு இல்ல, அதை நாங்க பண்ணல, அது உண்மையாலுமே தற்செயலா தான் நடந்துச்சு, ஆனா நாங்க அதை எங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்றோம். ரோட்ல ஒரு பெரிய விபத்து நடந்து அதனால அட்மிட் ஆயிட்டு அதனால இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது அந்த ஆக்சிடென்டல் டெத் அப்படின்ற அந்த இடத்துல தான் வரும். நாங்க போட்டிருக்க அந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸ் படி நார்மலா இறந்து போனா கூட கம்மி காசு தான் கிடைக்கும், ஆனா இந்த மாதிரி ஒரு விபத்துல இறந்து போனா 2 கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்றோம். அன்னைக்கு சந்தீப்பை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துனது தற்செயலா நடந்த ஒரு விஷயம் தான். ஆனா அவங்க எல்லாருமே சேர்ந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு ஏற்ற மாதிரியான சில விஷயங்களை மாத்திக்க முடியாது, எங்களுக்கு இந்த விஷயம் சாதகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை JJ ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சோம். எங்களோட சொந்தக்காரரான ராகுல் அப்படின்ற ஒரு நபரை வச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், ராகுல் அப்படின்ற ஒரு நபர் தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து JJ ஹாஸ்பிட்டலுக்கு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாரு. அந்த ராகுல் அப்படின்ற நபர் உண்மையாலுமே சும்மாவுடைய ரிலேட்டிவ் கிடையாது, இந்த புண்டலிக் விட்டலுடைய ரிலேட்டிவ். நாங்கள் ஹாஸ்பிட்டலை மாற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பெரிய அடிலாம் கிடையாது, 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு இதுதான் ஒரு கரெக்டான சான்ஸாக பட்டுச்சு. இவர் சொன்ன மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னா எங்களால் விபத்து அப்படின்னு சொல்லி காசை கலெக்ட் பண்ண முடியாது. அதனால தான் அங்கேருந்து அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை, எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற JJ ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு மோட்டிவ் என்ன அப்படின்றது புரிஞ்சிருச்சு. இப்போ இவங்க அதை எப்படி பண்ணாங்க அப்படின்றது தெரியணும். அதனால போலீஸ் ஆபீசர்ஸ் சரி சொல்லு, இப்படி எதுலையுமே மாட்டாம சந்தீப்பை கொலை பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் இவன் இன்னொரு விஷயத்த சொல்றான். மார்ச் 17 ஏற்கனவே இவங்க ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்டா ஒரு அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. சந்தீப்புடைய ட்ரிப்ஸ் பாட்டிலுக்குள்ள நாங்க எலி மருந்த கலந்தோம், ஆனா அது பெருசா சந்தீப்பா அஃபெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றான். ஆபீசர்ஸ் அது அஃபெக்ட் பண்ணல அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இவன் சந்தீப் அன்னைக்கு ரொம்பவே நார்மலா பேசிட்டு இருந்தாரு, வழக்கத்தோட மாற சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு, பெருசா அவரோட உடம்புல எந்த விதமான ரியாக்ஷனுமே நடந்த மாதிரி தெரியல. எங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயமா இருந்தது. என்னடா இப்படி ஒரு நார்மலா இருந்தாருன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல நாங்க இந்த தடவை இன்னும் கொஞ்சம் ஹெவியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில இருந்து சில விஷத்தை வாங்கிட்டு வந்தோம். அது எல்லாத்தையுமே அடுத்த நாள் அந்த ட்ரிப்ஸ்ல நாங்க மிக்ஸ் பண்ணி விட்டோம். அது மட்டும் கிடையாது, மொத்தம் 4 தூக்க மாத்திரையை கலந்து அதுல மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். இப்ப உண்மையாலுமே மார்ச் 15 இதான் நடந்திருக்கு. இப்படி நடந்ததுனால தான் அவர் இறந்திருக்காரு அப்படின்றது இவனோட வாய் வழியாவே தெரியுது. இது எல்லாத்தையுமே SP ராமராஜன் வந்துட்டு கையில இருக்கக்கூடிய நோட் பேடை வச்சு பென்ல எழுதிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் புண்டலிக் விட்டலை பார்த்து கண்டிப்பா நீ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு வேதனையிலையோ இல்ல அதுல ஒரு குற்ற உணர்ச்சினாலேயோ வந்து என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா இவ்வளவு குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தா கண்டிப்பா இவ்வளவு மோசமான ஒரு கொலையை பண்ணிருக்க மாட்டீங்க. நீங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப நீ தான் கொலை பண்ண அப்படின்றத நீயாவே வந்து எங்க கிட்ட சொல்ற அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? சரி சொல்லு, யாரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக
இப்போ இந்த உண்மையை சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆஃபீஸர்ஸ்க்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தீப் இறந்து போனதுனால சந்தீப்புடைய மனைவியான சுமாவுக்கு 2 கோடி ரூபா வரைக்கும் வர மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு எதனாச்சும் ஆச்சுன்னா இந்த காசை இவங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சுமாவுடைய பேரு தான் அந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எல்லாத்துலயுமே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ புண்டலிங் விட்டல் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு சுமா கிட்ட எனக்கு ஒரு பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். ஆனா சுமா, நான் தான் லீகல் பெனிஃபிஷரி, நான் தான் வந்துட்டு சந்தீப்புடைய ஒய்ஃப், அந்த காசு எனக்கு தான் வரும், இதுக்கு சம்மந்தமே இல்லாம நான் உனக்கு அந்த காசை தரணும் அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட எனக்கு பயங்கரமா கோவம் வந்தது. பிளான் பண்ணதுனா, எக்ஸிக்யூட் பண்ணதுனா, எல்லாத்தையுமே பண்ணதுனா அப்படி இருக்கிறப்ப எனக்கு காசை தர மாட்டேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப கோவத்தை ஏற்படுத்துச்சு. எனக்கு இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியல. அதனால தான் உண்மை எல்லாத்தையுமே நான் சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்றான். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இப்ப அவனே அவனோட வாயால வெளில சொன்ன அந்த கன்ஃபெஷன்ஸ்லாம் இருக்கு. ஆனா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த கன்ஃபெஷன்ஸ் மட்டும் பார்த்தாது, எவிடன்ஸ் வேணும். ஏற்கனவே இந்த சடலத்தை பிரேத பரிசோதனை பண்ணி அதுல எந்த விதமான நஞ்சுமே இல்லை, இந்த நபர் கார்டியாக் அரெஸ்ட்ல தான் வந்துட்டு இறந்திருக்காரு அப்படின்றத தெளிவா போட்டிருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப இல்ல இது மாதிரி ஆகல, அது மாதிரி தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி புதுசா நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா அதுக்கான ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸை கேட்பாங்க. இப்போ எஸ்பி ராமராஜன் வந்துட்டு போல்டா ஒரு முடிவு எடுக்கிறாரு. கோர்ட்டுக்கிட்ட ஒரு பெட்டிஷன் போடுறாரு. இறந்து போன எக்ஸ் மிலிட்டரி மேன் சந்தீப்புடைய இறப்புல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, அதனால அந்த சடலத்தை மறுபடியும் எடுத்து பிரேத பரிசோதனை பண்ணணும் 2வது முறையான்னு கேட்கிறாரு. கோர்ட்டும் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா சரி நீங்க பண்ணுங்க அப்படின்ற ஆர்டரை கொடுத்துட்றாங்க. எஸ்பி ராமராஜன் பர்மிஷனுடைய சந்தீப்பை பொதுச்சு அந்த இடத்துக்கு போயிட்டு சந்தீப்புடைய சடலத்தை தோண்டி வெளியில் எடுக்கிறாங்க. மறுபடியும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த முறை எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லாத மாதிரியான ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு லேபுக்கு இந்த டெஸ்ட் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த சடலத்தோடைய ரிப்போர்ட்டும் வருது. இந்த ரிப்போர்ட்டை எஸ்பி ராமராஜன் வந்துட்டு எடுத்து படிச்சு பார்க்குறாரு. படிச்சவருக்கு அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஆன்சர் வருது. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நபரோட உடம்புல நிறைய நஞ்சு கலந்துருக்கு, இதனால தான் இந்த நபர் வந்து இறந்திருக்கார் அப்படின்றத போட்டிருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரே சடலம் தான், ஆனால் 2 முறை பிரேத பரிசோதனை பண்ணியிருக்காங்க. 2 முறையும் வேற வேற மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. முதல்ல டெஸ்ட் எடுத்தப்ப எந்த விதமான விஷயமே அந்த உடம்புல இருக்க கிடையாது, இது ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2வது முறை இவரோட உடம்புல ரொம்ப ஹெவியான நச்சுத்தன்மை வாய்ந்த விஷம்லாம் வந்துட்டு பரவி இருக்கு அப்படின்றத ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை வச்சு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த அந்த ரிப்போர்ட்டை யாரு மாத்தனா? ஆபீசர்ஸ் தங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயுமே எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சப்ப இந்த கேஸ்ல ஷாக்கிங்கா ஒவ்வொரு நேமா வெளியில வருது. சுமாவுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்டு ஹெல்த் ஒர்க்கர், மெடிக்கல் ஃபீல்டுல இவங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. சந்தீப் இறந்து போனதுக்கு அப்புறமா தன்னுடைய பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இந்த ரிப்போர்ட்டை மாற்றணும்னு முடிவு பண்ணாங்க. இப்போ யாரை நம்ம கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் பசவராஜ் அப்படின்ற ஒரு நபர் ஞாபகத்துக்கு வராரு. பசவராஜ் ஆர்எம்பி டாக்டர், இவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சவங்க. அதனால இவங்க அந்த டாக்டரை கான்டாக்ட் பண்ணி பேசுறாங்க. டாக்டர், இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, என்னோட பொண்ணுக்கு வந்துட்டு நீங்க ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்ச ஆஃபீஸரை வச்சு இதை நீங்க பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டாக்டர் பசவராஜ் வந்துட்டு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை மாற்றணும்னா நம்ம யாரை பிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ இவரோட ரிலேட்டிவ் ஒருத்தர் ஞாபகத்துக்கு வராரு. அவருடைய பேரு அசோக். இவரு FDA ஆபீசரா இருக்காரு, சிட்டி போலீஸ் எம்ப்ளாயி. இவரு அசோக் கிட்ட விசாரிக்கிறாரு, அசோக் கிட்ட பேசுறாரு. இப்போ அசோக் வந்து ஃபாரன்சிக் லேப்ல நம்மளுக்கு யார் கூடலாம் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்பதான் அப்பா ஷாகிப் அப்படின்ற ஒரு நபர் ஞாபகத்துக்கு வராரு. இவரு FSL கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவர் மூலியமா சென்னையா அப்படின்ற ஒரு நபரை அப்ரோச் பண்றாங்க. இந்த நபர் FSL லேப்ல அசிஸ்டண்டா இருக்காரு. இப்ப இந்த அசிஸ்டன்ட்டை வச்சு நாகராஜு அப்படிங்கிற சீனியர் சயின்டிபிக் ஆபீசரை வந்துட்டு பிடிக்கிறாங்க. இவர் அந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இத்தனை பேர்த்த பிடிச்சி இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ரிப்போர்ட்டை மாத்துறதுக்கு எங்க இருந்து எங்கெங்கெல்லாம் போயிட்டு ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணியிருக்காங்க. இந்த நாகராஜ் அப்படின்றவர் தான் சீனியர் ஆபீசர், அவர் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. இவரே வந்துட்டு சைன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை தந்திருக்காரு. நமக்காக நம்மளோட தேசத்துக்காக குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எல்லையில போய் நின்று நம்மளுக்காக போராடின அந்த ராணுவ வீரருக்கு இவங்க அத்தனை பேருமே சேர்ந்து கொடுத்த மரியாதை இதுதான். இந்த கேஸை எடுத்து நடத்தின எஸ்பி ராமராஜன் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. கர்நாடகா ஸ்டேட் ஹிஸ்டரியிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை சேஞ்ச் பண்ணது அப்படின்னு சொல்றாரு. சொல்லப்போனா நான் கூட இந்த மாதிரி படத்துல பார்த்திருக்கேன், ஆனா ரியல் லைஃப் கேசஸ்ல ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டே மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஒரு ஹஸ்பண்ட் தன்னோட லைஃப் பார்ட்னரான தன்னோட ஒய்ஃபே வந்துட்டு கொலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. தன்னுடைய பிசினஸ் பார்ட்னரை கொலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணம் பணம். போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த
ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அந்த பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே போறாங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே போயிட்டு இவங்களுடைய டீடைல்ஸை கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்றாங்க. இவங்க 3 டிஃபரெண்ட் பேங்க்ஸ்ல போட்டிருக்காங்க. SBI, HDFC, அப்புறம் இன்னொரு பேங்க். நார்மலா இவர் இறந்துட்டாருன்னா ஒரு காசும், இந்த மாதிரி விபத்துனால இறந்து போனாருன்னா ஒரு காசும், அதாவது 2 கோடி ரூபாயும் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு பாலிசியை போட்டிருக்காங்க. இது எல்லாமே அவருக்கு தெரிய வந்து அவரோட நாலேஜ்ல பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சில விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சு அவர்கிட்டே கையெழுத்து வாங்கியிருக்காங்க. சில விஷயங்கள் அவருக்கு தெரியாத மாதிரி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. சில விஷயங்கள் சரி ஏதோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போல இருக்கு, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நல்லதானு நினைச்சு அவரே தெரியாம கையெழுத்து போட்டிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்கிறது அவரு கிடையாது, அவரோட ஒய்ஃபான சுமா. அப்புறம் சுமா கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்த இந்த புண்டலிங் விட்டல். இந்த பாலிசி எல்லாம் இவங்க எப்ப எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அடுத்த ஷாக் காத்திருந்தது. இந்த பாலிசி எல்லாத்தையுமே இவங்க 2 இருந்து 2.5 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து எடுத்து வச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தீப் மிலிட்டரியில இருந்து ரிட்டையர் ஆயிட்டு இதுக்கு மேல நான் என் குடும்பத்தை பாத்துக்கிறேன், சொந்த ஊருக்கு போயிட்டு பிசினஸ் பண்ணி பொழைச்சிக்கலான் இருக்கேன் அப்படின்ட்டு எப்ப அங்கிருந்து இந்த கிராமத்துக்கு வந்தாரோ அடுத்த கொஞ்சம் மாசத்துல இந்த பிளான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் எக்ஸாக்டா சொல்ல போனா சந்தீப் அவர்கள் வந்துட்டு ஒரு புது பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ண அடுத்த கொஞ்சம் மாசத்திலே நடந்திருக்கு. இது 2023 எண்ட்லேயே நடந்திருக்கு. இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷமாவே இவரை கொலை பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் அவங்க இருந்திருக்காங்க. கரெக்டான சந்தர்ப்பத்தை பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் தற்செயலா இவர் கீழே விழுக, இதை விட நம்மளுக்கு வேற சான்ஸே கிடைக்காது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களுக்குள்ள எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புண்டலிங் வித்தல் அப்புறம் சந்தீப் இவங்க 2 பேருமே சேர்ந்து பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. இப்படியான அந்த சமயத்தில் சந்தீப்போட வீட்டுக்கு புண்டலிங் வித்தல் வந்துட்டு பல முறை வந்துட்டு போயிருக்கான். இப்படி வந்துட்டு போன அந்த சமயம் தான் இவனுக்கும் சுமாவுக்கும் நடுவுல பழக்கம் ஏற்பட்டிருக்கு. என்னதான் புண்டலிங் வித்தல் வந்துட்டு அடிக்கடி சுமாவோட வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் சந்தீப் அந்த வீட்டுல இருக்கிறதுனால அதிகமா வர முடியல, அதிகமா இவங்களால பேசிக்க முடியல. இதனால இவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நபரை வந்துட்டு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுவும் யாருக்குமே தெரியாத மாதிரி, டவுட்டே வராத மாதிரி. சரி கொலை பண்றது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம், நம்மளுக்கு காசு வேணும் அப்படிங்கிறதுனால இவரோட பேர்ல இன்சூரன்ஸ் மாதிரி எதனாச்சும் ஒன்று எடுத்து இது ஒரு விபத்து மாதிரி காட்டி இவரை கொலை பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அந்த காசு ஃபுல்லா நமக்கு தான் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனா உண்மையாலுமே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் காசு கைக்கு வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு நம்ம ஷேர் கொடுக்கணும், அது எல்லாமே நமக்கு தானே அப்படின்ற மாதிரி சும்மா யோசிக்கிறாங்க. இதுல கடுப்பான இவன் தான் ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம மாட்டினாலும் பரவாயில்ல, அவனும் நல்லா இருக்கக்கூடாது, அவனும் மாட்டணும் அப்படின்னு நினைச்சிருக்கான். இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருந்த அந்த சமயத்துல சம்பந்தமே இல்லாத இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமும் தெரிய வந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புண்டலிங் விட்டல் வந்துட்டு இந்த உண்மையை வெளியில சொல்றதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரிஞ்ச ஒரு குரூப் கிட்ட போயிட்டு இந்த உண்மையை சொல்லியிருக்கான். அதாவது நாங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச்சின் சேலர் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட. இவன் ஒரு யூடியூபர். இப்போ இவங்கிட்டையும் இந்த கேங் கிட்டையும் வளர இந்த சச்சின் அப்படின்றவன் இது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா சுமாவுடைய வீட்டுக்கு போயிருக்கான். இவன் சுமாவை பார்த்து நீங்களாம் யாரு, என்னென்ன பண்ணீங்க அப்படின்ற எல்லாமே எங்களுக்கு தெரியும், உன்னோட ஹஸ்பண்ட் சந்தீப் எப்படி இறந்து போனோம் அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்போ இதை பற்றி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற இருக்கோம், போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்கான். இதை கேட்டு சும்மா வந்துட்டு பயங்கரமா பயந்துருக்காங்க. அப்படிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி கெஞ்சிருக்காங்க. சரி நான் சொல்லக்கூடாது அப்படின்னா நான் கேட்கிற டிமாண்டை நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அந்த சமயத்தில் அவன் டிமாண்ட் பண்ணது பணத்தை மட்டும் கிடையாது, சும்மா கூட மோசமான சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதிர்பார்த்திருக்கான். நான் வந்து இந்த விஷயத்தை வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே நீ பண்ணணும், கூடவே பணமும் தரணும் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்கான். இந்த கேஸை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்துட்டு தப்பானவன் தான், இவன் வந்துட்டு எனக்கு எதுவுமே பண்ணல அப்படின்றப்ப நான் மட்டும் எதுக்காக அவனை காட்டி கொடுக்காம இருக்கணும், அவனும் தப்பானவன் தான் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி எல்லாருமே கை காட்டிக்கிறாங்க. மொத்தத்தில் இன்னைக்கு கேஸில் யார் தாண்டா நல்லவங்க அப்படின்னு பார்த்தா இறந்து போன அந்த ஒரு மனுஷனை தவிர மீதி இருக்கிற அத்தனை பேருமே மோசமான கெட்டவங்களா தான் இருக்காங்க. ஜூன் 15, 2026 போன வாரம் இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்டுக்கு வருது. இந்த கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. மொத்தம் 9 பேருக்கு மேல போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுமா, விக்டிம் சந்தீப்போடைய ஒய்ஃப். இந்த பிளான் எல்லாத்தையுமே போட்ட மாஸ்டர் மைண்ட். 2 புண்டலிங் வித்தல், சுமா கூட அஃபேர்ல இருந்த நபர். அது மட்டும் இல்லாம சந்தீப்போடைய பிசினஸ் பார்ட்னர். இந்த கொலையில காசு அடிக்கிறதுக்கு, இந்த கொலையை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எல்லா வேலையும் பார்த்த ஒரு நபர். 3வது ராகுல், ஜேஜே ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண அந்த எம்ப்ளாயி. இவங்க எல்லாருக்குமே இவன் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டல் ஹெல்ப் பண்ணிருக்கான். பழைய ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஜேஜே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்த நபர். 4வது டாக்டர் பசவராஜ், ஆர்எம்பி டாக்டர். இந்த ஃபாரன்சிக் கவர் அப் செயினுடைய ஃபர்ஸ்ட் லிங்க் இவர் தான். 5 அசோக், FDA ஆபீசர். 6 சன்னையா, FSL லேப் அசிஸ்டன்ட். 7 நாகராஜு, சீனியர் சயின்டிபிக் ஆபீசர். 8 அப்பாசாமி,
சாஹிப், FSL உடைய கிளர்க், இந்த கவர் அப் செயினுடைய மிடில் மேன். 9 விஷயம் தெரிஞ்சும் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட வந்து இந்த தகவலை சொல்லாம அது மூலியமா பணத்தையும் சில கேவலமான ஃபேவர்ஸையும் எதிர்பார்த்த சச்சின். இந்த 9 பேர்த்தையுமே இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கேஸ் வந்து இப்பதான் நடந்தது அப்படிங்கிறதுனால இன்னுமே போயிட்டு இருக்கு. யார் யாருக்கு என்னென்ன தண்டனை அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மொத்தத்தில் தப்பு பண்ணவங்க அத்தனை பேருமே தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஆனா 46 வயசான சந்தீப் அப்படின்ற அந்த எக்ஸ் மிலிட்ரி மேன் என்ன தப்பு பண்ணாரு? தேசத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு சரி நம்ம ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி வச்சு அப்பதான் பல வருஷம் கழிச்சு அவரோட குடும்பத்தோடு இருந்தாரு. நமக்காக தான் அவர் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாரு அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமுமே இல்லாம அவர் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் மாசத்திலே வந்துட்டு இவரை வந்துட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்ட இவரோட வீட்டிலே இருந்த இவரோட ஒய்ஃப், இவங்களெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. சந்தீப் அவர்கள் வந்து ராணுவத்துல வேலை பார்த்த அந்த சமயத்துல தன்னோட கண்ணுக்கு எதிராக பல எதிரிகளை சமாளிச்சிருப்பாரு. ஆனா சொந்த வீட்டுக்குள்ளாரே சொந்த மனைவியே வந்துட்டு எதிரியா இருப்பாங்க அப்படின்றத அவர் கடைசி வரைக்கும் யூகிச்சிருக்க கூட மாட்டாரு. தனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி அவரோட உயிரை விட்டுருக்காரு. இந்த கேஸ்ல ஒரு தப்புக்கு பின்னாடி இன்னொரு தப்புக்கு பின்னாடி இன்னொருத்தனும் ஒவ்வொருத்தனும் வந்துட்டு ரொம்ப கேவலமா நடந்துகிட்டு இருந்திருக்கானுங்க. எல்லாருமே அவங்களுக்கு தேவையான ஆதாயங்களுக்காக. சொல்ல போனா இப்ப இந்த உண்மை வெளியில வந்ததுமே இவங்களுக்குள்ள நடந்த அந்த பிரச்சனைனால அநியாயமா சந்தீப்ன்ற ஒரு நபரை நம்ம கொலை பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வுல 1% கூட கிடையாது. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.